வயசானவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபன் ஐட்டத்தை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். வணக்கம் சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோவில் குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெய் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாங்க. நல்ல களி, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சட்னி. இது காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், மதியம் லஞ்சுக்கு, நைட் டின்னருக்குன்ட்டு எந்த விதத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சத்தான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட சூப்பரான டிஷ்ஷு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தில் ஒரு கப்புக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா, இன்றைக்கி ஒரு டம்ளரில் நான் மாவு எடுக்க போகிறேன் இந்த டம்ளரில். அதனால் இதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க தனியாக. இப்போ இந்த தண்ணியிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம நிறுத்தி வச்சுருக்க 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவுங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா இந்த கேழ்வரகு மாவு கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இப்போ சூடேறி இருக்குது. கலந்து விட்டபடியே நல்லா இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. கொதிச்சு வர சமயத்தில் ஸ்டவ்வு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. முதல்ல உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி தாங்க தெரியும், ஆனால் கட்டிப்படாது. நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள், தொடர்ந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே வந்தாச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் கலந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நல்லா கண்ணாடி பதத்துக்கு தெரியுது பாருங்கள். அப்படியே ஒட்டாமல் வருது. நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா டைட்டாகிட்டு வரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேனில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். களி 10 நிமிஷம் வெந்து வரத்துக்குள்ளே, நல்லா செட் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான நல்லா காரசாரமான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக உடச்சி போட்டுருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா வெடித்து மேலே படும், அதனால் உடச்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏறக்குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மெதுவாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோன்றதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வறுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்க 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்பு அளவுக்கு உடைச்சிக்கடலை எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்துருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் நல்லா கட் பண்ணி
இதை கூடவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயில் வதக்கி ஆற வச்சுருக்க பச்சை மிளகாங்க இப்போ இதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாங்க. பச்சை மிளகாய் வதக்குனா அதே பேனை எடுத்துக்கலாங்க. அதே பேனில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இது பொரியிற சமயத்துலேயே கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா காஞ்ச மிளகாவை கிள்ளாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 6 பல் சின்ன சைஸில் இருக்கிற பூண்டு ஒரு 6 பல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். இது சாப்பிடும்போது அங்கங்கே நடுவில் சட்னியில் கடிபடும். அது ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து தரும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்து சும்மா ரஃப்பாக ஒரு கலந்து லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் நம்மளுடைய தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு சட்னி நல்லா கட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம களி எப்படி உருண்டை செய்ய போகிறோன்றதை பார்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லாவே உங்களுக்கு ஆறி இருக்குது. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே பிடிச்சி உங்களுக்கு வேணுன்ற சைஸில் அப்படியே உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக கிடைச்சிருங்க. இப்போ இந்த ஃபுட்டு டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாங்க. அவங்க நெய்யை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான ராகி களி சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சட்னி, ஒரு ராகி களி அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க. இது சுகர் பேஷண்ட்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க கூட நல்லா சாப்பிடலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் அரிசியை சேர்த்து ஒரு ராகி களி எப்படி செய்கிறது அப்படின்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.